வணக்க மக்களே. பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த சீசனை தொகுத்து வழங்குறது நம்ம விஜய் சேதுபதி. ஸோ ப்ரோமோவோட மாசா வந்து பாத்தீங்கன்னா அந்த டீசர்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இது வந்து அடுத்தடுத்த ப்ரோமோலாம் வந்துட்டு இருக்கு. அக்டோபர் 6ல வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. 6 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. கமலுக்கு பதிலாக விஜய் சேதுபதி. ஸோ அவர் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. அவர் கமல் இடத்த வந்து முழுமையா நிரப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா கண்டஸ்டன்ட் இடத்த வந்து முழுசா நிரப்புறதுக்கு யார் யாரெல்லாம் வரப்போறாங்க, முந்தைய 7 சீசன்ல இருந்த கண்டஸ்டன்டோட இவங்களாம் வித்தியாசமா இருப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கிறப்பதான் ஒரு 8 பேரோட லிஸ்ட் வந்திருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம விஜய் ஜாக்லின் வந்து பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்ல போறதா சொல்றாங்க. அவங்க ஏற்கனவே விஜய் டிவில வந்து அறியப்பட்டவங்க தான். சீரியல் அதுக்கப்புறம் படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. விஜயாவும் நிறைய ஷோ வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களோட படம் அப்படின்னு பார்த்தோம்னா கோலமாவு கோயிலா அதுல வந்து நயன்தாராவுக்கு தங்கச்சியா வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தாலும் சினிமால வந்து பெரிய வாய்ப்புகள்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன். ஸோ மறுபடியும் வந்து சின்ன திரை அதுக்கே வந்துட்டாங்க. அதனால பிக் பாஸ் இதுல மூலியமா ஒரு என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய லெவல்ல ரீச் ஆகும் அப்படிங்கிறப்ப நம்பிக்கை இருக்கு. ஏன்னா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அர்ச்சனா அவர்கள் வந்து டைட்டில் வின் பண்ணிட்டு வெளியே போயிருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஜாக்லின் அவர்கள் இந்த சீசன் 8ல உள்ளுக்கு வந்து கப் அடிச்சுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஏன்னா அவங்க வந்து விஜய் இருந்தாங்க, ஆக்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்கனால முழு திறமை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால உள்ளுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் பஞ்சமே இருக்காது. ஃபைட் பண்றதே சரி பக்காவா பண்ணுவாங்க அப்படிங்கிறப்பல தெரியுது. ஏன்னா பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம வந்து ஒரு பிக் பாஸ் முடியறதுங்கிறது ரொம்பவே ஏமாற்றமா தான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் எல்லாமே இருக்கணும். ஃபைட்டு, சண்டை, எமோஷனல் அது எல்லாமே இருந்தாலும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையடையும். ஸோ அதுக்கு வந்து தகுதியான ஒரு நபரா நம்ம ஜாக்லின் அவர்கள் உள்ளுக்கு போக போறாங்க. ஸோ வாழ்த்துக்கள் ஜாக்லின் அவர்களுக்கு.